டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ். மதுரையை ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்றதே ஒரு முக்கியமான கேள்விதான். ஏன்னா மதுரையில ஏற்கனவே திருப்பரங்குன்றம் அது தொடர்பான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கப்போ மீண்டும் முருகன் மாநாடு குறிப்பாக மதுரை எடுத்திருக்காங்க. இதற்கு பின்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே தேர்தலை குறி வச்சுதான். அதாவது இதுக்கு முன்னாடி பாஜக தென் மாவட்டங்கள்ல எப்படி அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது இருக்கு, கடந்த 2024, 21 இதிலெல்லாம் எப்படி இருந்தது, அங்க பலமாக இருப்பவர்கள் யார் யார் இருக்காங்க, இந்த மாநாடு அவர்கள் கூறுவது போலவே 2026 மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? கௌதமி, தென் மாவட்டங்களை குறிவைத்துதான் பாஜக இந்த மாநாட்டிற்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்காக இருந்து அவர்கள் பின்புலத்தில் இருந்து செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அதற்கான அந்த புள்ளி விவரங்களையும் சில பேர் சுட்டி காட்டுகின்றார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலை எடுத்து பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் 57 தொகுதிகளில், அதாவது மதுரையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை நாம் இருக்கக்கூடிய ஒரு 57 தொகுதிகளில் 40 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. திமுகவை பொறுத்தவரையிலே சொல்லக்கூடிய விஷயம், திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று பாஜக பல ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே தென் மாவட்டங்களில் பாஜகவினுடைய செல்வாக்கை வளர வைக்க வேண்டுமானால், திமுகவினுடைய அந்த வெற்றி வாய்ப்பை தடுக்க வேண்டுமானால் அதற்கு இந்த மாதிரியான அரசியல் பயன்படும் என்று கருதுவதாகவும் எதிர்த்தரப்பினர் குற்றச்சாட்டுக்களை வைக்கின்றார்கள். 2021 40 இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த முறை இன்னும் கூடுதல் இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் திமுகவினுடைய இலக்காக இருக்கிறது. அதற்காகத்தான் மதுரையிலே அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் மதுரையை தேர்வு செய்து வைத்ததற்கான காரணம் அதுதான். அதே போல 2024 நாம் எடுத்து பார்க்கும் போதும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக தனி அணியாகவும் பாஜக தனி அணியாகவும் போட்டியிட்டும் கூட 3 இடங்களில் பாஜக 2ஆம் இடம் பெற்றிருக்கின்றது. ராமநாதபுரத்தில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் 2ஆம் இடம் பெற்றார். அது மட்டும் இல்லாமல் நாம் தேனியில பார்க்கும்போது டிடிவி தினகரன் அவர் பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 2ஆம் இடம் பெற்றார். திருநெல்வேலியிலே நயினார் நாகேந்திரன், பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர் 2ஆம் இடம் பெற்றார். மற்ற பல இடங்களில் பார்க்கும் போதும் ஏறக்குறைய 2ஆம் இடத்தை அவர்கள் நெருங்கி இருக்கக்கூடிய சூழலை பல தொகுதிகளில் பார்க்க முடிந்தது. எனவே தென் மாவட்டங்களில் பாஜகவிற்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கின்றது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அவர்கள் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். அது நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் மற்ற சில விஷயங்களையும் குறிவைத்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்வதற்கான முயற்சியிலே பாஜக தற்போது ஈடுபட்டிருக்கிறது என்ற விவரத்தையும் சுட்டி காட்டுகின்றார்கள். முருக வழிபாடு என்பது ஏதோ இன்றைக்கு நேற்று தோன்றியதல்ல. அது சங்க காலங்களிலே இருந்தே பாடல்கள் கூட இருக்கின்றது. பரிபாடலிலே முருகனை பற்றி குறிப்பாக இதே அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையிலே இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டது தொடர்பாகலாம் பரிபாடலிலே முருக வணக்கம் என்ற ஒரு பாடலே இருக்கின்றது. இப்படி பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தற்போது பூதாகரமாக்குவதற்கான காரணம், அங்கு சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இந்து முஸ்லிம் கலவரம், அந்த பிரச்சனை. அதாவது ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி அங்கு சென்று இந்து மக்கள் அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு செல்லக்கூடிய வழியிலே படிக்கட்டுகளிலே தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டார். எனவே இந்துக்களுடைய முருக பக்தர்களுடைய மனம் புண்பட்டு விட்டது என்ற விஷயத்திலே அது சர்ச்சையாக மாறியது. அது ஒரு கை கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நாளில் எந்த விதமான பெரிய ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திரண்டு வந்தார்கள். அப்படியானால் முருகருக்கான தேவை, ஒரு பக்தர்களுக்கான தேவை இந்த இடத்தில் அதிகமாக இருக்கின்றது. எனவே அவர்களை ஒன்று திரட்டினால் நிச்சயமாக அது அரசியல் ரீதியான கணக்கீடாக மாறும் என்று பாஜக கருதுவதாக சொல்லப்படுகின்றது. இதில் நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டாலும் கூட எல் முருகன் திரும்ப திரும்ப சொல்கின்றார், இந்த மாநாடு முடிந்த பிறகு எங்களுடைய வெற்றி சாத்தியமாகும். புண்பட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் அவர்கள் எங்களை நோக்கி பயணிப்பார்கள். யாரெல்லாம் இந்து கடவுள்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், இந்து மதத்திற்கு எதிராக இருக்கின்றார்கள், அவர்களை நாங்கள் அம்பலப்படுத்துவோம். அதற்காகத்தான் இந்த மாநாடு என்று சொல்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பல ஆண்டுகளாக இது ஆன்மீக பூமியாகத்தான் இருந்திருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அதிகமான கோவில்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. அப்படியானால் இங்கு நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பல ஆண்டுகளாக இங்கே இருந்திருக்கின்றார்கள், ஆன்மீகத்தை வளர்த்திருக்கிறார்கள். இது ஒரு பக்தி மாநிலமாகத்தான் இருந்திருக்கின்றது. ஆனால் திமுக வந்த பிறகுதான்
இங்கு பகுத்தறிவு என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து மத வழிபாட்டிலிருந்து இந்துக்களை வெளியேற்றக்கூடிய முயற்சியிலே ஈடுபடுகின்றார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் கொண்டு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் என்று பாஜக தரப்பில் இந்து முன்னணி தரப்பில் சொல்லப்படுகின்றது. எனவே இது இரண்டு கருத்து மோதல்கள் மாறி இது தேர்தல் நேரத்திலே ஒரு பெரிய மாநாடாகவே மாறியிருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த மாநாட்டிற்கு லட்சக்கணக்கானவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பாஜகவினர் அப்படி சொல்லி வருகின்றார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி வரக்கூடியவர்கள் 6 மணிக்கு ஒரே நேரத்தில் நாங்கள் 5 லட்சம் பேர் கந்த சஷ்டி கவசம் பாடி நாங்கள் உலக சாதனை செய்ய போகிறோம் என்றும் சொல்கின்றார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக 2020ஆம் ஆண்டிலே கருப்பர் கூட்டம் என்ற ஒரு அமைப்பினர் யூடியூபிலே கந்த சஷ்டி கவசத்தை அவர்கள் அவதூறு செய்யக்கூடிய வகையிலே, அவமதிக்கக்கூடிய வகையிலே சில பாடல்களை மாற்றி பாடி அதற்கு பொருள்களை எல்லாம் சொல்லி அதை அவமதித்து விட்டார்கள் என்ற ஒரு பெரிய பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுத்திருந்தது. அதனுடைய நீட்சியாகத்தான் அப்போதைய மாநில தலைவர் எல் முருகன் வேல் யாத்திரை என்று புறப்பட்டார். அவர் முருகனுடைய அந்த பெருமையை பற்றியும் கருப்பர் கூட்டம் எவ்வாறெல்லாம் இந்த விஷயத்தை திரித்து சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். ஆனாலும் 2021இல் அந்த பிரச்சாரம் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. 20 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் தான் வெற்றி பெற்றார்கள். வெறும் 2.5% அளவுக்கு தான் வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மற்ற சில மாநிலங்களில் கை கொடுத்தது போல, எப்படி அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு சென்றால் அங்கு ஜெய் துர்கா என்று சொல்கிறார்கள், அதே போல ஒடிசா மாநிலத்திற்கு வந்தால் அங்கு ஜெய் பூரி ஜெகநாதர் என்று சொல்கிறார்கள். அதுபோல இங்கு முருகனை கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழ் கடவுளாக முருகன் பார்க்கப்படுகின்றான். இங்க இருக்கக்கூடிய அனைவருமே விரும்பக்கூடிய ஒரு கடவுளாக, பொதுவாக இந்துக்களுக்கு இஷ்ட தெய்வம் என்று ஒரு தெய்வம் இருக்கும். அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கோவிலுக்கு செல்வார்கள், வாரம் சென்று வழிபாடு செய்வார்கள். ஆனால் அனைவர் மனதிலும் இருக்கக்கூடிய கடவுளாக முருக பெருமான் இருக்கின்றார் என்பது பாஜகவினருடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே முருகனை வைத்து அரசியல் செய்தால் அது அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் என்றும் அதற்கு தேர்தல் கணக்கீடுகளும் புள்ளி விவரங்களையும் வைத்து சொல்கின்றார்கள். எனவே இது எந்த அளவிற்கு அவர்களுக்கு கை கொடுக்க போகின்றது, இது உண்மையிலே அரசியல் மாநாடா அல்லது ஆன்மீக மாநாடா என்பதையெல்லாம் இன்னும் மாநாடு தொடங்கிய பிறகு அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் எதை நோக்கி இந்த மாநாட்டை நகர்த்துகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.